அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு உயர்கல்வியில் இன்று நாம் பார்க்கக்கூடிய 3 முக்கியமான கோர்ஸுகள் டி.ஃபார்ம், பி.ஃபார்ம் அண்டு ஃபார்ம் டி. இந்த 3மே பாராமெடிக்கல் கோர்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான 3 கோர்ஸுகள். எனவே இந்த கோர்ஸில் என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன மாதிரியான உயர்கல்விகள் இருக்குது, அதேபோல் ஸ்டார்ட் அப் இதன் மூலமாக நாம் எவ்வாறு செயல்படுத்த முடியும் என்பது பற்றிய விவரங்களை இந்த காணொளியின் வாயிலாக நாம் பார்க்கலாம். முதல்ல டி.ஃபார்ம் கோர்ஸ், டிப்ளமோ இன் ஃபார்மசி. டியூரேஷன் எடுத்தோம்னா 2 ஆண்டுகள். குறுகிய காலத்தில் ஒரு ஃபார்மசி துறையில் ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் பெற விரும்புகிறவர்களுக்கு டி.ஃபார்ம் ஒரு அருமையான வாய்ப்பு. டி.ஃபார்முக்கு பிறகு உங்களுடைய தகுதிகளை பொறுத்து ஃபார்மசிஸ்டாக பதிவு முடியும். அடுத்ததான் லேட்டரல் என்ட்ரி மூலமாக பி.ஃபார்மில் ஜாயின் பண்ணலாம். ஸோ அடுத்தது பி.ஃபார்ம், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ் எடுத்துட்டோம்னா 4 இயர்ஸ். இந்த துறையை பொறுத்தளவுக்கு இது ஒரு டிகிரி ப்ரோக்ராம். மருந்து தயாரிப்பு, மருந்தினுடைய செயல்பாடு, தரக்கட்டுப்பாடு, மருத்துவமனை ஃபார்மசி அண்டு பேராமெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் போன்றவற்றை இதில் கற்றுக்கொள்ள முடியும். பி.ஃபார்முக்கு பிறகு வேலைவாய்ப்புன்னு எடுத்துட்டோம்னா பேராமெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அஷ்யூரன்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு, ரெகுலாரிட்டி அஃபேர்ஸ், கிளினிக்கல் ரிசர்ச்சு, மெடிக்கல் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி, கம்யூனிட்டி ஃபார்மசின்னு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது ஹையர் எஜுகேஷன் பொறுத்தளவுக்கு எம்.ஃபார்ம், அதுக்கடுத்து பிஹெச்டி, எம்பிஏ, கிளினிக்கல் ரிசர்ச்சு, இது போன்ற பல துறைகளில் நம்ம ஹையர் எஜுகேஷன் படிக்க முடியும். அடுத்தது ஃபார்ம் டி, டாக்டர் ஆஃப் ஃபார்மசின்னு சொல்லுவாங்க. டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ் எடுத்துட்டோம்னா 6 இயர்ஸு. ஃபார்ம் டியை பொறுத்தளவுக்கு பேஷண்ட் ஓரியன்ட் அண்டு கிளினிக்கல் ஆஸ்பெக்ட் மீது அதிகமான ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான படிப்பு. ஃபார்ம் டியை பொறுத்தளவுக்கு வேலைவாய்ப்புன்னு எடுத்துட்டோம்னா ஹாஸ்பிட்டல், கிளினிக்கல் ஃபார்மசி, கிளினிக்கல் ரிசர்ச், ட்ரக் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், ஃபார்மாகோ விஜிலன்ஸ் அண்டு ஹெல்த் கேர் செக்டர்னு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இதில் வெளிநாட்டு வாய்ப்புகள் எடுத்துட்டோம்னா 3 துறைகளுக்குமே வெளிநாட்டு வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது. USA, UK, கனடா, ஆஸ்திரேலியா, மிடில் ஈஸ்ட்டு, யூரோப் போன்ற நாடுகளில் ஃபார்மசி ரிலேட்டடாக நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே போல் ஃபார்மசியில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க முடியும். ஃபார்மசி டிஸ்ட்ரிபியூஷன், டிஜிட்டல் ஹெல்த்து, மெடிடேஷன் மேனேஜ்மெண்ட்டு, கிளினிக்கல் ரிசர்ச் சர்வீஸ், ஹெல்த் கேர் கன்சல்டன்சின்னு பல வாய்ப்புகளை உருவாக்க முடியும். எனவே மாணவர்களே, நம்ம இதுவரைக்கும் 3 கோர்ஸ்களை பற்றி பார்த்தோம். அதாவது டி.ஃபார்ம், பி.ஃபார்ம் அண்டு ஃபார்ம் டி பற்றி. இந்த 3 கோர்ஸ்களினுடைய முழு விவரங்களையும் நம்ம தெரிஞ்சிட்டோம். ஸோ உங்களுக்கு பிடித்தமான கோர்ஸ் என்னவோ அந்த கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த இடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ சரியான வழிகாட்டலும் சரியான பாதையும் கிடைத்துவிட்டால் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த உயரத்தை எட்ட முடியும். நன்றி, வணக்கம்.